வாழ்க்கையில பயம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை மட்டும் நம்ம வாழ்க்கையில இல்லாம இருந்துச்சுன்னா அந்த வாழ்க்கை நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னா அது துளி கூட மாற்றம் இல்லை. எல்லா தோல்விகளும் எங்கு ஆரம்பிக்கின்றது அப்படின்னா ஒரு சின்ன புள்ளியில. பயம் அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன புள்ளியில தான் மனிதனுடைய வாழ்க்கையில் தோல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் வருகிறது. செய்து பார்ப்போம், முயற்சி செய்து பார்ப்போம் அப்படிங்கிற எண்ணம் ஒரு மனிதனுக்குள்ள வரும்போது அந்த பயம் அப்படிங்கிறது போகும். ஒரு விஷயத்தை தொடர்ந்து நீங்க செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதில் உள்ள பயம் கொஞ்சம் கொஞ்சமா போகும். அதனாலதான் சொல்லுவாங்க தோல்வி அப்படிங்கிறது அது வெற்றியோட படிக்கட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அந்த விஷயத்தை செய். ஒரு விஷயம் உன்னால முடியலன்னு சொல்றாங்களா, அதை அத்தோட விட்டுறாத, மீண்டும் முயற்சி செய். எங்கன தப்பு நடந்ததுன்னு யோசிச்சு மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யும் போது உனக்கான வெற்றி அப்படிங்கிற அந்த இலக்கை நோக்கி நீ நகருவாய், அந்த வெற்றியை சுவைப்பாய் அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல மறுக்க முடியாத உண்மையும் கூட. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. வாழ்க்கையில எதை பார்த்தும் பயப்படாதீங்க அப்படிங்கிறது தான் நம்ம ஆணித்தனமா சொல்ல வேண்டிய விஷயம். பிறந்தாச்சு, பிறந்து இவ்வளவு காலம் வாழ்ந்தாச்சு, பல விதமான துன்பங்களையும் பட்டாச்சு, பல விதமான நன்மைகளையும் அடைஞ்சாச்சு. இரவு பகல் அப்படிங்கிற மாதிரி வாழ்க்கையில அந்த இன்பம் துன்பம் மாறி மாறி வந்துகிட்டே தான் இருக்கு, இல்லைன்னே சொல்ல முடியாது. ஒரு முறை ஒருவனுக்கு துன்பம் வருகிறது அப்படின்னா அதை தொடர்ந்து அந்த துன்பம் வந்து கொண்டே இருக்கிறதா அப்படின்னா கிடையாது. ஒரு மனிதனுக்கு இன்பம் வருகிறது, மீண்டும் மீண்டும் அந்த இன்பம் நடந்து கொண்டே இருக்கிறது, கிடைத்து கொண்டே இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. எந்த காலகட்டத்தில் ஒரு மனிதன் இன்பமாக மட்டுமே இருக்கின்றான் அப்படின்னாலும், எந்த ஒரு காலகட்டத்தில் மனிதன் துன்பத்திலே இருக்கிறான் அப்படின்னாலும் அது அவன் மனம் சம்பந்தப்பட்ட ஒரே விஷயத்தால் தான். எப்போது ஒருவன் துன்பத்திலே இருக்கிறான் என்றால் பயத்தின் காரணமாகவும் எனக்கு இன்னும் வேண்டும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பின் காரணமாகவும் தான் ஒரு மனிதன் துன்பத்தில் துவண்டு கொண்டிருப்பான். ஒரு மனிதன் ஒரு காலத்தில் எனக்கு இது போதும் அப்படிங்கிற எண்ணம் ஒருவனுக்குள் வந்துவிட்டால் மனதில் அமைதி பிறக்கிறது. அந்த இடத்தில் துன்பம் என்பதற்கு வேலை இல்லாமல் பறந்து ஓடிவிடுகிறது. ஒரு மனிதன் அந்த மனது அமைதி அடையும் போது நான் நிறைவாக இருக்கிறேன் அப்படின்னு அவன் உணரும் பொழுது, தனக்குள் இருக்கின்ற அந்த இறையாற்றலை உணரும் பொழுது அலாதியான இன்பத்தை பெறுகிறான். அப்பொழுது அவன் உண்மையான அந்த இன்பத்தை அனுபவிக்கின்றான். அது நிலையான இன்பமாக இருக்கிறது அப்படிங்கிறதான் நம்ம இந்த இடத்துல உணர்ந்துக்கணும். நம்ம பண்ற தப்பு என்ன? எதுக்கெடுத்தாலும் பதட்டப்படுறது, எதுக்கெடுத்தாலும் பயப்படுறது, என்ன நடந்துருமோ அப்படின்னு பிற்காலத்துல வர்றதையெல்லாம் இப்ப நினைச்சுக்கிட்டு ரொம்ப கவலைப்படுறது. இந்த மாதிரி விஷயங்களால தான் நம்மளால அடுத்த நிலையை நோக்கி நகர முடிவதில்லை அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். அப்ப வாழ்க்கையில எது தேவை அப்படின்னா பயம் தேவையற்றது, நம்பிக்கை அப்படிங்கிறது தேவையானது. எப்ப இந்த நம்பிக்கை பிறக்கும் அதுதான் இங்க பெரிய கேள்வி. நம்பிக்கை அனைவருக்கும் பிறந்து விடுகிறதா அப்படின்னா கிடையாது. தன்னம்பிக்கை, தனது ஆற்றலின் மீது தனது முயற்சியின் மீது ஒருத்தனுக்கு நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னா அவன் வளர்ந்து கொண்டே இருப்பான். அவன் தன் மீது நம்பிக்கை வைக்கின்றான். சில பேர் தன் மீதும் நம்பிக்கை வைக்க மாட்டார்கள், பிறர் மீதும் நம்பிக்கை வைக்க மாட்டார்கள். ஒரு குழப்பத்திலே இருப்பதன் காரணமாக அவர்கள் செய்கின்ற காரியம் எல்லாம் தவறாக போகிறது அப்படின்னு அது அவர்களுக்கே நல்லா தெரியும், அந்த தன்னம்பிக்கை இல்லாதவர்கள் அப்படின்னு. பிறர் ஒரு சிலர் இறைவன் மீது நம்பிக்கை வைப்பார்கள். என்னால் முடியவில்லை என்றாலும் என்னை படைத்த இறைவனால் இதை நடத்தி கொடுக்க முடியும் அப்படிங்கிறது. இது எப்ப வரும்னா, தான் தொடர்ந்து ஒரு விஷயத்தை முயற்சி செய்து கொண்டே இருக்கின்றான், ஆனால் அவனுக்கு சின்ன சின்ன விஷயங்களில் தடுமாறி தோல்வி ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்படிங்கும்போது ஒரு உச்சகட்டத்தில் தன்னம்பிக்கை அதிகமாக இருந்தாலும் எனக்கு மீது ஒரு சக்தி உண்டு, அந்த சக்தி இக்காரியத்தை வெற்றியடைய செய்யும் என்ற நம்பிக்கை அவன் கொள்ளும் பொழுது அச்சக்தியை இறங்கி வந்து அக்காரியத்தை நிறைவேற்றுகிறது அப்படிங்கிறத இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். தனக்கு மீது ஒரு சக்தி இருக்கிறதா அப்படின்னு சொன்னோம்னா, இருக்கு இல்லைங்கிற நம்பிக்கை அப்படிங்கிறத பட்சத்தில் கூட இருக்கிறது என நம்பிவிட்டு ஆகாயத்தை பாருங்கள். இரவிலே கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள், அது மட்டும்தான் நம் கண்களுக்கு தெரிகிறது. அதை தாண்டி அப்பாலும் அண்டம் பேரண்டம் என்று இருக்கிறதே, அது நமக்கு கண்களுக்கு தெரிகிறதா? தெரியவில்லை. அப்போது நம்மை தாண்டி ஒரு சக்தி இருப்பதை நம்மால் உணர முடிகிறதா? முடியவில்லை. ஏன்? என்னால் எப்படி அந்த நட்சத்திரங்கள் அனைத்தையும் பார்க்க முடியாதோ, அதற்கான பார்வை எனக்கு இல்லையோ, அதே போல் என்னை மீறிய சக்தியை உணர்வதற்கான அந்த தன்மை எனக்குள் இப்பொழுது இல்லை. ஆனால் இல்லை என்று சொல்ல முடியாது. எனக்குள்ள அந்த ஆற்றலை நான் வளர்ந்து கொள்ளும் பொழுது அந்த என்னை மீறிய சக்தி என்று சொல்லக்கூடிய அந்த ஆற்றலை என்னால் உணர்ந்து கொள்ள முடியும். அப்படிங்கும் போதுதான் வாழ்க்கையினுடைய உச்சகட்ட இன்பத்தை ஒரு மனிதன் அனுபவிப்பான் அப்படிங்கிறத தான் நம்ம எல்லா இடத்துலையும் தெரிஞ்சுக்கணும். நீக்கமர நிறைந்திருக்கின்ற அருளாற்றல், அந்த அருளாற்றல் அனைவரும் பெறுகிறார்களா அப்படிங்கிறது இங்க பெரிய கேள்வி. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய ஆத்திகன் நாத்திகன் பலவிதமாக பேசிக்கொண்டு, ஆத்திகர்களாகட்டும் நாத்திகர்களாகட்டும் எல்லாம் தத்தம் கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டு அதில் உள்ள நியாயங்களை எடுத்து சொல்வது போல மக்களுக்கு குழப்பிக் கொண்டிருப்பார்கள்.
நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டியது, தன் நம்பிக்கை என்பது இறைவன் மீது வைக்கின்ற நம்பிக்கை. ஏன்? தனக்குள் இறைவன் இருக்கிறான் என்பதுதான் ஆன்மீகம். தானாகவே இறைவன் இருக்கிறான் என்பதுதான் ஆன்மீகம். இதை நாம் எப்பொழுது உணர்ந்து கொள்ளப் போகிறோம் அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வி. இதை உணர்ந்து கொண்ட மனிதன் எக்காலத்திலும் யாருக்காகவும் பயப்படுவது இல்லை, எக்காலத்திலும் எதற்காகவும் பயப்படுவதில்லை. எனக்கு என்ன நடந்துடுமோ அப்படிங்கிறது பயம் கொள்ள தேவையில்லை. ஏன்? நடப்பது நடக்கும். உன்னோட முயற்சி என்னவோ அந்த முயற்சிக்கு தகுந்த பலன் அப்படிங்கிறது உனக்கு கட்டாயமா கிடைக்கும். அது இல்லை என்று சொல்வதற்கு இங்கு யாரும் இல்லை. இங்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு மனிதனுடைய நம்பிக்கையை உடைப்பதன் மூலமாக அந்த மனிதன் அடுத்த நிலைக்கு செல்லாமல் தடுப்பதற்கென்று ஒரு கூட்டம் உண்டு. ஒரு மனிதன் இறைவன் மீது நம்பிக்கை வைத்து விட்டால் அவன் எல்லா மரத்தை இறைவன் மீது போட்டுக்கொண்டு தூக்கி போட்டு நான் செய்கிறேன், இந்த முடிவை நீ பார்த்துக்கிட்டு முன்னேற ஆரம்பிச்சா அவனோட முன்னேற்றத்தை தடுக்கவே முடியாது. ஏன்னா அவன் இறைவன் மீது நம்பிக்கை வைக்கவில்லை, தன் மீது நம்பிக்கை வைத்து அடுத்தடுத்த நிலைக்கு போகின்றான். அப்பொழுது உடைக்க வேண்டும் அந்த நம்பிக்கை அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு பெரிய கூட்டமே செயல்படும். உன்னுடைய நம்பிக்கையை உடைக்கும், தன்னம்பிக்கை உடைப்பது போல வார்த்தைகளை பேசுவார்கள், அல்லது உனது நம்பிக்கை பொய் என்று நிரூபிப்பதற்கு ஒரு கூட்டம் முயற்சி செய்யும். அப்பொழுது நாம் வைத்த நம்பிக்கை பொய்யா அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் வந்தாலும் உனது வெற்றி அப்படிங்கிறது அவ்விடத்தில் நின்று போய்விடுகிறது. சுய முயற்சி தேவை, ஆனால் ஒரு இடத்தில் பிடிமானம் தேவை. ஏதோ ஒன்றை பிடித்துக் கொள்வதற்கு தேவை. ஆற்றிலே நீந்தி போகின்றோம், ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் போக போக நீந்தி போக போக கை காலெல்லாம் அசந்து போயிடும், நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாத நிலைமை வந்துடும். ஒரு சிலர் வேணா 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் நீந்தி உயிர் பிழைப்பார்கள். ஆனா எல்லாத்தினாலையும் பிடிக்குமா? நீரோட்டம் இருக்கு இல்லையா, அதற்கு எதிராக பயணிச்சோன்னா உடனே நம்மளுடைய ஆற்றல் எல்லாம் இழந்து விடுவோம், சீக்கிரமா போயிடும். ஆத்தோட கரையை நம்ம சென்று அடையவே முடியாது. ஆனா நல்லா நினைச்சு பாருங்க, அவ்வளவு ஒரு வேகமான நீரோட்டத்துல ஒரே ஒரு இடத்துல மரக்கட்டை மிதந்துக்கிட்டு வருது. அந்த மரக்கட்டையை பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நீந்த தேவையில்லை, இருக பற்றிக்கணும். அங்கெங்க போய் இடிக்க முடிக்கும். ஆனா இதை இருக பிடிச்சுக்கிட்டோம்னா ஏதோ ஒரு இடத்துல போய் அதை நம்மளை கரை சேர்த்துடும். ஒரு ஓரமா ஒதுங்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளால ஒதுங்க முடியும். அதே போலதான் இறைவன் மீது வைக்கின்ற நம்பிக்கை அளவில்லாத நம்பிக்கையாக இருக்கட்டும் அப்படிங்கிறதான் இந்த இடத்துல கேட்டுக்கொள்கின்றோம். ஏன்? நீ வைக்கின்ற நம்பிக்கை, உன் மீது எவ்வாறு நம்பிக்கை வைப்பாயோ, என்னால் முடியும் என்று முன்னால் நம்பிக்கை வைக்க முடிகிறது, அதனை தொடர்ந்து செயல்படுத்த முடிகிறது. சின்ன சின்ன பிழைகள் ஏற்படுகிறது அப்படின்னா அந்த பிழைகளை சரி செய்வதற்கு இறைவன் மீது நம்பிக்கை வையுங்கள். எனக்கு அதற்கான சரியான வழிகாட்டுதலை காட்டு, நான் அதிலே முன்னேற வேண்டும், எனக்கான வெற்றியை காட்டு அப்படிங்கிற அந்த விஷயத்துல பிடிமானமா இருந்தோன்னா ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் இறைவனை இறங்கி வந்து நீ செய்கின்ற பிழையை உனக்கு காட்டுவார். இந்த தவறை மீண்டும் நீ செய்யாதே, உன் வாழ்க்கையை உன் இலக்கை அடைவாய் அப்படிங்கிறத உடனிருந்து அவர் உனக்கு வழிகாட்டுவார். அப்படின்னா அதுல எல்லளவும் சந்தேகம் வேண்டாம். நாம் செய்ய வேண்டியது என்ன? எதற்கெடுத்தாலும் பயப்படக்கூடாது, எதற்கெடுத்தாலும் அச்சப்படக்கூடாது. இது நடந்துடுமோ அது நடந்துடுமோ, கிரகங்கள் சரியில்லையே, நாட்கள் சரியில்லையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வாழ்க்கை யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். எதிர்ந்தாலும் துணிவாக இறைவன் மீது நம்பிக்கையை வைத்துவிட்டு இறைவன் மீது பாரத்தை போட்டுவிட்டு நான் இச்செயலை செய்ய போகின்றேன், எனக்கு நீ துணையாக இருக்க போகின்றாய், எனது வாழ்க்கையில் எனக்கு தேவையானவை எனக்கு கிடைக்கப் போகிறது என்ற நம்பிக்கையில், அசைக்க முடியாத நம்பிக்கையில் நீ முன்னேறும் போது உனது வெற்றி உன்னை விட பல மடங்கு வேகமாக உன்னை நெருங்கி வரும் அப்படிங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க.